الله بالعز والجلال وتوحد بالكبرياء والكمال وجل عن الأشباه والأشكال وذل على معرفة فزال الإشكال وأذل من اعتز بغيره غاية الإذلال وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وهو الأول والآخر والظاهر والباطن الكبير المعتال وأشهد أن محمدا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليما كثيرا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد இந்த உலகத்தை படைத்து அதில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், பரிசுத்தமானவன். சாந்தியும் சமாதானமும் அவனது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள் இன்று வரை இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றும் அனைவர் மீதும் உண்டாவதென்று வேண்டியதன் பின்னால் உள்ளும் புறமும் ஒன்றாய் ஏகவல்லோன் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது சூரத்துன் நிசாவின் 59வது வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சூரத்து நூரின் 63வது வசனத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றாமல் தான்றோனித்தனமாக தங்களுடைய சிந்தனைக்கு எதெல்லாம் சரி என்று படுகின்றதோ அதெல்லாம் மார்க்கம் என்று நினைத்து அதனை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். எவ்வாறு? ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அவருடைய விடயங்களில் யார் மாற்றமாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு சொல்கின்றான்? ஃபல்யஹ்தரில்லதீன, யார் அந்த எச்சரிக்கைக்குள் வருகின்றார்கள், யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அவருடைய எந்த விடயமாக இருந்தாலும் அதற்கு மாற்றமாக இருக்கின்றார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களை ஃபித்னாக்கள் ஆட்கொண்டு விடும். அல்லது அவ் யுஸீபுஹும் அதாபுன் அலீம்,
அல்லது நொம்பலமான வேதனைகள் அவர்களை ஆட்கொண்டு விடும். ஆகவே அவருடைய விடயத்தில் மாறு செய்வதை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற செய்தியை பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த விடயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமானதாக இருந்தால் அதனை நாங்கள் தூக்கி வீசிவிட வேண்டும். மார்க்கமும் அதைத்தான் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நாங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்து 4 வருடங்களுக்குள் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி ஹிஜ்ரத்தை பற்றி. முதலாவது ஹிஜ்ரத், மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எத்தியோப்பியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அனுப்பி வைக்கின்றார்கள். மொத்தமாக 80 சஹாபாக்கள் நஜ்ஜாசி மன்னனுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கின்ற அந்த எத்தியோப்பியாவுக்கு போறாங்க. அந்த இடத்தில் அவர்கள் விசாரணைக்காக வேண்டி அழைக்கப்படுகின்றார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை முழுமையாக என்ன செய்கின்றார்கள், எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம், மக்கா காபிர்கள் நஜ்ஜாசி மன்னனை நோக்கி முஹம்மதை பின்பற்றுபவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை அறிந்த பொழுது அம்ர் இப்னு ஆஸ், அதாவது இஸ்லாத்துக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதற்கு முன்னால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா இப்னு அபி ரபிஆ என்பவரையும் ஹபஷாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். காரணம், போயிருக்கின்ற 80 பேரையும் நஜ்ஜாசி மன்னனிடம் சொல்லி மக்காவுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஏனெனில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நஜ்ஜாசி மன்னனுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது. அதனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவரை தனியே அனுப்பாமல் இவரையும் என்ன செய்கின்றார்கள், சேர்த்து அனுப்புகின்றார்கள். அனுப்புகின்ற பொழுது மக்காவில் இருக்கின்ற பெருமதி மிக்க பொருட்களை எல்லாம் அன்பளிப்பாக அனுப்புகின்றார்கள். நஜ்ஜாசி மன்னனுடைய சபைக்கு வருகின்றார்கள். இருவரும் வந்து அன்பளிப்புகளை கொடுத்து விட்டு நஜ்ஜாசி மன்னனுடன் பேசுகின்றார்கள். நஜ்ஜாசி மன்னனிடம் சொல்கின்றார்கள், இன்ன ஃபதன், சில இளைஞர்கள், இன்ன ஃபித்யதன் மின்னா சுபஹா, அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அவர்கள் பைத்தியத்தால் அப்படியே சூழப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஃபாரகு தீனனா, நாங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோமோ அந்த மார்க்கத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, வலம் யதுகுலு ஃபீ தீனிக், நீங்கள் என்ன மார்க்கத்தில் இருக்கின்றீர்களோ அந்த மார்க்கத்துக்கும் அவர்கள் நுழையவில்லை. வலாக்கின், என்றாலும் அவர்கள் ஜாஉ பிதீனின் முப்ததிஅ, புதியதொரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். லா நஅரிஃபுஹு, அது என்ன மார்க்கம் என்று எங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஆகவே அவர்களை நீ எங்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பிவிட வேண்டும். லஜஅு ஃபீ இலா பிலாதிக், உன்னுடைய நாட்டில் அவர்கள் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். ஃபபஅத இலைனா, எங்களை அவர்களை கூட்டி வரும்படி எங்களுடைய சமூகத்தினர் அனுப்பி இருக்கின்றார்கள். அப்படி என்று வந்த இருவரும் சொல்கின்றார்கள். நஜ்ஜாசி மன்னன் என்ன சொல்கின்றார், நீதமான ஒரு மனிதன், அவர்களை விசாரிக்கின்ற வரைக்கும் நான் திருப்பி அனுப்ப மாட்டேன். அப்படி என்று நஜ்ஜாசி மன்னன் சொன்ன போது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதுக்குள் சொல்லிக் கொள்கின்றார்கள், அவர்களோடு இவர் பேசினால் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டார். அப்படி என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்கின்றார்கள். நஜ்ஜாசி மன்னன் மக்காவில் இருந்து வந்த முஸ்லிம்களுக்கு செய்தி அனுப்புகின்றார், அரச சபைக்கு வாருங்கள் என்று. சஹாபாக்கள் அரச சபைக்கு வருகின்றார்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் அந்த குழு இருந்தது. ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
பேச ஆரம்பிக்கின்றார்கள். அந்த மன்னன் அவர்களை அழைத்து கேட்கின்றான், மஹாதத்தீன், நீங்கள் ஒரு மார்க்கத்தில் நுழைந்திருக்கின்றீர்களா? அந்த மார்க்கம் என்ன? அது யாரினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது? அதனை நீங்கள் ஏன் பின்பற்றுகின்றீர்கள் என்று கேட்டபோது அதற்கு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். அய்யுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அல ஷிர்க், நாங்கள் இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகத்தினராக இருந்தோம். குன்னா, எப்படி இருந்தோம்? அல ஷிர்க், இணை வைக்கக்கூடிய ஒரு சமூகத்தினராக இருந்தோம். நஅபுதுல் அவ்தான், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோம். நஅகுலுல் மய்யித், இறந்தவைகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். வனுஸீஉல் ஜிவார், அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நாங்கள் நடப்பது கிடையாது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து பேசுகின்ற பொழுது சொல்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கும். நஸ்தஹில்லுல் மஹாரிம், ஹராமாக்கப்பட்டவைகள் எல்லாம் ஹலாலாக்கினோம். வத்திமாஅ, மற்றவர்களுடைய இரத்தங்களை நாங்கள் ஓட்டக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபபஅஸல்லாஹு இலைனா நபிய்யன் மின் அன்ஃபுஸினா, எங்களிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்காக வேண்டி அனுப்பினான். நஅரிஃபு வஃபாஅஹு, அவருடைய பத்தினித்தனத்தை நாங்கள் அறிவோம். சுப்ஹானல்லாஹ். வஸிதகஹு, அவருடைய உண்மை தன்மையை நாங்கள் அறிவோம். வ அமானதஹு, அவர் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் அமானிதமாக நம்பிக்கையோடு நடக்கக்கூடியவர், அதையும் நாங்கள் அறிவோம். ஃபதஆனா இலா அன் நஅபுதல்லாஹ வஹ்தஹு, அவர் அல்லாஹ்வை வணங்கும்படி எங்களை அழைத்தார். அது மாத்திரமல்ல, வஹ்தஹு, அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். வனஸிலுர் ரஹீம், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க சொன்னார். வனுஹ்ஸினுல் ஜிவார், எங்களுடைய அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடக்க சொன்னார். வனுஸல்லி வனஸூம், எங்களை தொழச் சொன்னார், எங்களை நோன்பு நோக்க சொன்னார். அப்படி என்ற போது அப்பொழுது அந்த அரசர் பேசுகின்றான், நஜ்ஜாசி மன்னன் பேசுகின்றான், சுப்ஹானல்லாஹ், அழகானது ஒரு கேள்வி. ஹல் மஅக்கும் ஷைஉம் மிம்மா ஜாஅ பிஹி, நீங்கள் இவ்வளவும் சொல்கின்றீர்களே, அவர் கொண்டு வந்ததில் ஏதாவது உங்களோடு இருக்கின்றதா? அதனை உறுதிப்படுத்துவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா? அப்படி என்று கேட்ட போது ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து மரியமை ஓதி காண்பிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பல்லத் அல்ஹியா, நஜ்ஜாசி மன்னனுடைய தாடி அப்படியே நனைந்து போகின்றது. யாரெல்லாம் நஜ்ஜாசி மன்னனை சூழ இருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அதனை செவிமடுத்து அழ ஆரம்பிக்கின்றார்கள். நஜ்ஜாசி மன்னன் அந்த சூரா முடிவதற்குள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றான், சுப்ஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒளியை, எந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்தாரோ அதே பொக்கிஷத்தை நீங்கள் எனக்கு சொல்லி இருக்கின்றீர்கள். இது உண்மை. உங்களை நான் மக்காவுக்கு திருப்பி அனுப்ப மாட்டேன் என்று விட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றான், நீங்கள் திரும்பி போகலாம், நீங்கள் திரும்பி போகலாம், இவர்களை ஒரு காலமும் நான் அனுப்ப மாட்டேன். அப்படி என்று நஜ்ஜாசி மன்னன் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய உறவுகளே, குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தினுடைய அனைத்து விடயங்களையும் நஜ்ஜாசி மன்னனுக்கு சுருக்கமாக சொல்கின்றார்கள். இன்று நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய தாயும் தந்தையும் இஸ்லாத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம், நாங்கள் இஸ்லாத்தில் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்றோம். ஆனால் எங்களுடைய இபாதத்துகள் எதை தாண்டி நிற்கின்றது? மார்க்கத்தை சொல்லுங்கள், சுருக்கமாக ஒரு 5 வார்த்தைக்குள் சொல்லுங்கள் என்றால் திக்கு தடுமாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் 40, 50, 60 வருடங்கள் தாண்டி இருக்கின்றோம். மார்க்கம் இன்னும் சரியாக புரிதலுக்கு நாங்கள் வரவில்லை என்பது ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிதான். சுப்ஹானல்லாஹ்,
குறிப்பிட்ட நுபுவத் கிடைத்து குறிப்பிட்ட 4-5 வருடங்களுக்குள் அந்த சஹாபாக்கள் மார்க்கத்தை மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள். தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அண்டை வீட்டார்களுடைய உரிமையை பேசினார்கள். ஹராம் ஹலாலை பற்றி பேசினார்கள். சுப்ஹானல்லாஹ், மிக தெளிவு. நாங்கள் பார்க்கலாம், கூடுதலாக எங்களிடம் இருந்து வரக்கூடிய கேள்விகள் என்ன என்று பார்த்தால், நாங்கள் பயணம் செய்கின்றோம், ஜம்மு கசரு செய்யலாமா, இந்த இடத்தில் ஜம்மு செய்யலாமா, கசரு செய்யலாமா, இத்தனை கிலோமீட்டர் போனால்தான் அது பயணமா, அதிகமாக திரும்ப திரும்ப அந்த கேள்விதான் வரும். இதை தாண்டி ரமலானுடைய காலம் வந்தால் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் பிறையினுடைய விடயம். இதை தாண்டி நாங்கள் எப்பொழுதாவது ஒரு அளவு வட்டியை பற்றி கேட்போம். ஆனால் வட்டியை பற்றி பேச போனால் நாங்கள் அந்த விடயத்தை அப்படியே மூடி விடுவோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் நிற்பதெல்லாம் தொழுகை, நோன்பு, அதே போன்று இந்த வியாபாரத்தில் ஒரு சில துண்டுகள் மாத்திரம்தான். அதை தாண்டி நாங்கள் சிந்திப்பதும் இல்லை, கேள்வி கேட்பதும் இல்லை. காரணம், அதை பற்றி படிப்பதற்கு ஆர்வம் கிடையாது. நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் அல்வலா வல் பராவினுடைய சட்டத்தை யாரிடமாவது உயிர்ந்து படித்திருக்கின்றோமா? சிலருக்கு அல்வலா அல் பரா என்று சொன்னால் என்ன என்று தெரியாமல் இருக்கும். அகீதாவினுடைய முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் அல் மஹ்வு வல் இஸ்பாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து அதனை உறுதிப்படுத்துவன் என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. சுஹஃபுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய ஏடுகளில் இருப்பவைகள் அழிக்கப்படும், சிலது அழிக்கப்படாது என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. எப்பொழுதாவது உட்கார்ந்து இது என்ன பகுதி, இது அகைதாவுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று எப்பொழுதாவது கேள்வி கேட்டிருக்கின்றோமா? ஆனால் அந்த பகுதிகளை அப்படியே விட்டு விடுகின்றோம். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய உறவுகளே, எப்பொழுதெல்லாம் நாங்கள் மார்க்கத்தை விட்டும் தூரமாகின்றோமோ, எப்பொழுதெல்லாம் மார்க்கத்தினுடைய விடயத்தை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் மார்க்கம் எங்களுக்கு தேவையில்லாமல் போய்விடும். சுப்ஹானல்லாஹ், எந்த பகுதி சொல்லப்பட்டாலும் அந்த பகுதியை நாங்கள் வீணும் விளையாட்டுமாக எடுத்துக்கொள்வோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சட்டங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த சட்டங்கள் மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றிருந்தால் உண்மையிலேயே எங்களை விட நஷ்டவாளிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நாங்கள் பார்க்கலாம், இந்த ரமதானுடைய இறுதி ஜும்மா பிரசங்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் ஜகாத்துல் ஃபித்ர், அதே போன்று அஹ்காமுல் ஈத், பெருநாளினுடைய சட்டம், அதே போன்று ஷவ்வால் நோன்பை பற்றி தெளிவுபடுத்துவது மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி சொல்கின்ற பொழுது, ஃபரர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ஃபர்த் ஆக்கினார்கள், ஃபர்த் ஐன் ஆக்கினார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் ஃபர்த் ஐன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 1503வது செய்தியாக இதனை பதிவு செய்கின்றார்கள். ஃபர்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஃபர்ல் ஆக்கினார்கள். எப்படி? சாஅன், ஒரு அள்ளு. எப்படியான அள்ளு? மின் தம்ரின் அவ் சாஅன் மின் ஸஈர், பேரிச்சம்பழத்தில் இருந்து ஒரு சாவும், அதே போன்று வார்கோதுமையில் இருந்து ஒரு சாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை ஃபர்லாக்கினார்கள் என்கின்ற செய்தியை பதிவு செய்கின்றார்கள். இதனுடைய அளவை பற்றி சொல்கின்ற பொழுது சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஸஈர், ஒரு, அதாவது சா என்பது அர்பா அம்துத், 4 அள்ளுகள். ஒருவருடைய 2 கைகளையும் சேர்த்து 4 அள்ளுகள் அள்ளுவது ஒரு சா என்று அழைக்கப்படும். அரபியில்
ஒருவர் அரிசி இருக்கின்றது என்று சொன்னால் அரிசியை ஒரு நடுத்தரமான ஒருவர் 2 கைகளையும் சேர்த்து 4 அள்ளுகள் அள்ளுவாராக இருந்தால் இதுதான் சா என்று அழைக்கப்படும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ல் ஆக்கினார்கள். இவ்வாறு 4 அள்ளுகள் அள்ளி கொடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஃபர்ல் ஆக்கினார்கள். எப்படி ஃபர்ல் ஆக்கினார்கள்? நாங்கள் எதனை பிரதான உணவாக உண்டோமோ அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை ஃபர்ல் ஆக்கினார்கள். சஹாபாக்கள் பேரிச்சம்பழங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய பிரதான உணவாக பேரிச்சம்பழம் இருந்தது. அதே போன்று வார்கோதுமை இருந்தது. அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் திராட்சை, காஞ்ச திராட்சையை அவர்கள் பிரதான உணவாக உண்டார்கள். இதில் இருந்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸபீப் என்று சொல்லக்கூடிய பால் கட்டி இது எல்லாம் அவர்கள் பிரதான உணவாக உண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ரை கொடுங்கள் என்று எங்களுக்கு ஃபர்லாக்கினார்கள் என்கின்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாங்கள் பார்க்கலாம், யார் மீது இது கடமை? அதிகமாக வரக்கூடிய கேள்விகளில் ஒன்று. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இருவரும் இந்த செய்தியை பதிவு செய்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 986வது செய்தியாக இதனை பதிவு செய்கின்றார்கள். யார் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடமையாக்கினார்கள்? அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் ذكரி வல் உன்ஸா வஸ்ஸகீரி வல் கபீரி மினல் முஸ்லிமீன். முஸ்லிம்களில் உள்ள அடிமையானவர்கள், சுதந்திரமானவர்கள், ஆண் பெண், சிறியவர்கள், முதியவர்கள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஃபர்லாக்கினார்கள் என்கின்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் மொத்தமாக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லாக்கினார்கள் என்கின்ற செய்தியில் நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே போன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்பொழுது கொடுக்க வேண்டும், இதனை எவ்வாறு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 1503வது செய்தியாக பதிவு செய்கின்றார்கள். அமர பிஹா அன் துவத்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை எப்பொழுது எங்களுக்கு கொடுக்க சொன்னார்கள்? கபல குரூஜின் நாஸி இலா ஸலாஹ். பெருநாள் தொழுகைக்காக வேண்டி முசல்லாவுக்கு செல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கொடுக்க சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி, சஹீஹ் இப்னு மாஜாவில் 1492வது செய்தியாக பதிவாகி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமன் அத்தாஹா கபல ஸலா, யார் ஒருவர் தொழுவதற்கு முன்னால், பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் அதனை கொடுத்து விடுகின்றாரோ ஃபஇன்னஹா ஸகாத்தும் மக்பூலா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்தாக, ஜகாத்துல் ஃபித்ராக கணிக்கப்படும். வமன் அத்தாஹா பஅத ஸலா, தொழுகைக்கு பிறகு யார் அதனை கொடுத்து விடுகின்றாரோ அது வெறுமனே சதகாக்களில் உள்ள ஒன்றாக கருதப்படும். அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் எப்பொழுது ஷவ்வால் பிறை தென்படுகின்றதோ அப்போதிருந்து மக்கள் முசல்லாவுக்கு தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அது கொடுத்து விடப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். ஆனால் ஒரு மனிதன் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டும், அல்லது சில தடங்கல்கள் வந்துவிடும் என்று ஒரு மனிதன் பயந்தால், சில தடங்கல்கள் வந்துவிடும், அல்லது நீண்ட தூர பயணம், அல்லது வெளிநாடுகளில் இருக்கின்றார், அதனை நிறைவேற்றுவது சிரமமாக இருக்கும். எப்பொழுது சிரமம்?
சவ்வால் பிறை கண்டதில் இருந்து அதனை நிறைவேற்றுவதற்கு ஒருவருக்கு சிரமமாக இருக்குமாக இருந்தால் சில சஹாபாக்கள் ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடியே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுவார்கள். பயத்தின் காரணமாக அது குடுபடாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் இருந்தாலே தவிர, எப்பொழுது இந்த சட்டம் எங்களுக்கு நடைமுறையாகவும் பயமாக இருக்கின்றது, அதனை கொடுத்து விட முடியாது அல்லது தடங்கல்கள் வந்துவிடும் என்கின்ற ஒரு சூழல் வருமாக இருந்தால் சவ்வால் பிறை காண்பதற்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடி இதனை கொடுக்கலாம். சஹாபாக்கள் அப்படி கொடுத்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை மிக தெளிவாக பதிவு செய்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சவ்வால் பிறை தென்படுவதற்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னால் அவர்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை பதிவு செய்கின்றார்கள். மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும்? சவ்வால் பிறை கண்டதிலிருந்து மக்கள் முசல்லாவுக்கு பெருநாள் தொழுகை திடலுக்கு போவதற்கு முன்னால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் ஒருவருக்கு பயம் வருகின்றது, நான் நீண்ட தூர பயணம் செய்ய இருக்கின்றேன், கொடுக்க முடியுமா இல்லையா என்கின்ற அச்சம், அல்லது சில சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள், இப்படி ஏதாவது ஒரு காரணம், ஆனால் அச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரணம் அப்படியாக இருக்குமாக இருந்தால் அவருக்கு சலுகை ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னால் என்ன செய்யலாம்? கொடுத்து விடலாம். அதற்காக எல்லோரும் அதனை நிறைவேற்ற முடியாது. யார் என்பதை மிக தெளிவாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஏன் ஃபர்லாக்கினார்கள்? இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏன் ஃபர்லாக்கப்பட்டது என்பதை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற பொழுது, ஃபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஏன் ஃபர்லாக்கினார்கள்? சதகத்துல் ஃபித்ர், இந்த ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ரை ஏன் ஃபர்லாக்கினார்கள்? துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மினல் லஹ்வி வர்ரஃத், கெட்ட வார்த்தைகள் சில நேரம் அவனை அறியாமல் பேசியிருப்பான், அல்லது மார்க்கத்தை விட்டும் பராக்காக்கக்கூடிய விடயங்களில் அவன் ஈடுபட்டிருப்பான். சுப்ஹானல்லாஹ், என்று நாங்கள் பார்க்கலாம், அதிகமாக ஸ்மார்ட் போன் பாவிப்பவர்கள் எப்படியும் ஒரு ஃபித்னாக்குள் விழாமல் வெளியிலே வர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஏன் ஃபர்லாக்கினார்கள் என்கின்ற காரணங்களில் ஒன்று என்ன? துஹுரா, ஒரு சாயிமுக்கு, நோன்பாளிக்கு அது தூய்மையை ஏற்படுத்தும். அவனுடைய நோன்பில் அவன் விட்ட தவறுகள், நோன்போடு இருக்கின்ற பொழுது பொய் பேசி இருக்கலாம், நோன்போடு இருக்கின்ற பொழுது ஒருவன் தவறான விடயங்களை பார்த்திருக்கலாம், தவறான விடயங்களில் ஈடுபட்டிருக்கலாம், அதனை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, அவனை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ல் ஆக்கினார்கள். ஒன்று. இரண்டாவது, துஅமத்தன் லில் மசாகீன், ஏழைகளுக்கு பெருநாள் தினத்தில் அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, அவர்களும் ஏனையவர்கள் போன்று உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஃபர்லாக்கினார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை 2 காரணங்களுக்காக வேண்டி ஃபர்லாக்கினார்கள். ஒன்று, ஒரு சாயிம், ஒரு நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. அதே போன்று மிஸ்கீன்கள் பெருநாள் தினத்தில் அவர்களும் ஏனையவர்கள் போன்று உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி என்கின்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு கேள்வி வரும், நாங்கள் ஜகாத்தை, இந்த ஃபித்ரை கொடுத்து விடுகின்றோம், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கின்ற பொழுது வயிற்றில் இருக்கின்ற ஜெனின், குழந்தைக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி அடிக்கடி வரும். சில பெற்றோர்கள் அவர்கள் பயந்து
அந்த வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு பிடிவாதத்தில் இருப்பார்கள். சிலர் எங்களுடைய ஒரு சாட்டிஸ்ஃபைக்கு நாங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனை நாங்கள் கொடுக்கின்றோமே என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு இதனை ஃபர்ல் ஆக்கினார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், ஒரு தாயினுடைய 120 நாள் போனதன் பிறகு, ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் 120 நாள் கடந்ததன் பிறகு அதற்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம் என்று சொல்வார்கள். இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருப்பவர்களை மாத்திரம்தான் பேசினார்கள். சில நேரம் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்ற பொழுது இறந்து விடலாம், அல்லது பிறந்த உடனேயே இறந்து விடலாம். இந்த குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமை கிடையாது. பயப்படவு தேவையும் இல்லை. மார்க்கம் இதனை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, அல்லது இதிலே கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றது என்பதற்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. மிக தெளிவாக உயிரோடு இருப்பவர்களுக்கு இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ல் ஆக்கினார்கள். ஒரு குழந்தை சவ்வால் புரை கண்டதன் பிறகு பிறக்கின்றது. ஒரு குழந்தை சவ்வால் புரை கண்டதன் பிறகு முசல்லாவுக்கு செல்வதற்கு முன்னால் குழந்தை உயிரோடு பிறக்கின்றதென்றால் அந்த குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம், ஏனெனில் உயிரோடு அந்த குழந்தை இருக்கின்றது என்பதற்காக வேண்டி. ஆகவே ஜகாத்துல் ஃபித்ருடைய விடயத்தில் இவை அனைத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம், பொதுவாக விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் அஹ்காமுல் ஈத், பெருநாள் தொழுகையினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் முசல்லாவுக்கு செல்கின்ற வரைக்கும் தக்பீர் சொல்லுவார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பக்கராவின் 185வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அவனை நீங்கள் புகழுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் சவ்வால் புரை கண்டதிலிருந்து முசல்லாவுக்கு செல்கின்ற வரைக்கும் நோன்பு பெருநாள் தினத்தில் தக்பீர் சொல்லுவார்கள் என்பதை பார்க்கலாம். நோன்பு பெருநாளுக்குரிய பிறை காணப்பட்டு விட்டது. எப்பொழுது பிறை காணப்பட்டதோ அப்போது இருந்து தக்பீர் சொல்லுவார்கள் என்பதை பார்க்கலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவுக்கு செல்வதற்கு முன்னால் குளித்து தயாராகுவார்கள். இத்திகாஃபில் இருப்பவர்கள் அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள், பள்ளிகளில் இருந்தால் பள்ளியில் குளித்துவிட்டு நேராக முசல்லாவுக்கு தான் செல்வார்களே ஒழிய வீடுகளுக்கு செல்ல மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சுன்னவாக்கினார்கள், இத்திகாஃபில் இருக்கின்ற ஒருவர் சவ்வால் புரை கண்டதும் அடுத்த நாள் அவர் முசல்லாவுக்கு செல்கின்ற வரைக்கும் அவருடைய தேவையை எங்கு இத்திகாஃபில் இருந்தாரோ அங்குதான் நிறைவேற்றுவார். தொழுது முடிந்ததும் அவருடைய வீட்டுக்கு அவர்கள் செல்வார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக வழிகாட்டினார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்தில் நேரத்தோடு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படையாக பேரிச்சம்பழங்களை சாப்பிடுவார்கள். அப்படி என்று என்ன செய்கின்றது வருகின்றது. எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் பேரிச்சம்பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு செல்வது சிறந்தது. ஒருவர் அது போதாது வேறு ஏதாவது சாப்பிடலாமா என்றால் தாராளமாக சாப்பிடலாம், அதில் தடை கிடையாது. ஒருவர் டீயோ பிளேண்டியோ அதோடு சேர்த்து ஏதாவது சிற்றுண்டிகளோ சாப்பிட போகின்றார் என்றால் தாராளமாக சாப்பிடலாம், அது தடை கிடையாது. ஏனெனில் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், ஹத்தா யத்அம தமராத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை உணவாக சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். அப்படி என்று என்ன செய்கின்றது வருகின்றது நோன்பு பெருநாள் தினத்தில். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பாதைகளை பயன்படுத்துவார்கள். தொழுகைக்கு போவதற்கு ஒரு பாதை, தொழுகை முடிந்து வருவதற்கு ஒரு பாதை. இது ஏன் என்ற எந்த ஒரு காரணமும் சொல்லப்பட்டில்லை.
ஆனால் சொல்லப்படுகின்ற காரணங்கள் அனைத்தும் பலவீனமானது. மலக்குமார்கள் ஒரு வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள், இன்னொரு வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள். எல்லா மலக்குமார்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்கின்ற செய்திகள் அனைத்தும் பலவீனமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவுக்கு செல்வதற்கு ஒரு வழியை பயன்படுத்தினார்கள், வருவதற்கு ஒரு வழியை பயன்படுத்தினார். ஒருவர் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது போவதற்கும் வருவதற்கும் என்றால் அது தவறு கிடையாது. ஒருவர் இரண்டு வழிகள் பயன்படுத்துவது சுன்னா. அவருக்கு இல்லை என்று இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் குற்றம் பிடிப்பது கிடையாது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போன்று பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவுக்கு வர சொன்னார்கள். பெண்களை பெருநாள் திடலுக்கு வர சொன்னார்கள். அது திருமணம் முடித்த பெண்ணாக இருக்கலாம், திருமணம் முடிக்காத பெண்ணாக இருக்கலாம், அதே போன்று ஹைதுடைய பெண்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரையும் முஸல்லாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர சொல்லிவிட்டு வயஅதஸில்ன அனிஸ்ஸலா, ஆனால் இந்த ஹைதுடைய பெண்கள் தொழுகையில் ஈடுபடாமல் அவர்கள் ஒதுங்கி நின்று கொள்வார்கள். அங்கு நிகழ்த்தப்படுகின்ற நன்மையான விடயத்திலும் முஸ்லிம்களுடைய தவாவிலும் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். இதிலிருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே அடியாக தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இரண்டு பகுதிகளாக உடைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு நேரத்திலும் ஆண்களுக்கு ஒரு நேரம் பெண்களுக்கு ஒரு நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்தவில்லை. மிக தெளிவாக வருகின்றது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வக்தில் தொழுவித்தார்கள் என்பதை பார்க்கலாம். ஆகவே அன்புக்குரிய உறவுகளே, பெருநாளுடைய சட்ட திட்டங்கள் சுருக்கமாக இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். بسم الله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய உறவுகளே, ஷவ்வால் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நோன்புகள் நோக்க சொன்னார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தியை அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் 1164வது செய்தியாக சொல்லி காட்டுகின்றார்கள். மன் ஸாம ரமதான், யார் ரமலான் நோன்பை நோற்று சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகளை யார் நோக்கின்றார்களோ கான கஸியாமித் தஹர், அவர் வருடம் பூராகவும் நோன்பு நோற்றவராக காணப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதில் அதிகமாக வரக்கூடிய கேள்விகளில் ஒன்றுதான், ரமலான் நோன்பு விடுபட்டு விட்டது. ரமலான் பெண்களிடமிருந்து வரக்கூடிய அதிகமான கேள்வி இதுதான். ரமலானுடைய நோன்பை முழுமையாக நோக்க கிடைக்கவில்லை, ஆனால் ஷவ்வால் மாதத்தில் ரமலானுடைய நோன்பை நோக்காமல் இந்த நோன்பை நோற்றால் பூரணமான நன்மை கிடைக்குமா என்கின்ற கேள்வி அதிகமாக வரும். ஆனால் முஹத்திஸீன்கள் இந்த செய்தியை மிக தெளிவாக ஸலஃபுகளினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி? சும்ம அத்பஅஹு, யார் ரமலானுடைய நோன்பை நோற்று, ரமலானுடைய நோன்பு 29 அல்லது 30, இந்த நோன்பை யார் ஒருவர் நோற்றதன் பிறகு ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோட்கின்றாரோ இவர் வருடம் பூராகவும் நோற்றவராக கணிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அல் கலாஉ, முதலாவது ரமலானுடைய நோன்பை நோற்று முடிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் ஷவ்வாலினுடைய நோன்பை நோக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றது. யாரொருவர் பூரணமான ஒரு வருடம் நோன்பு நோற்று நன்மை அடைய விரும்புகின்றாரோ அவர் இப்படி செய்யலாம்.
அல்லது வெறுமனே சவ்வால் நோன்பு நோற்று அதனுடைய நன்மையை பெற வேண்டுமாக இருந்தால் தாராளமாக ரமலானில் விடுபட்ட நோன்பை நோக்காமல் சவ்வாலுடைய நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். சவ்வாலுடைய நோன்பை ரமலானுடைய நோன்பை நோக்காமல் அதனை நோற்றுவிட்டு பிறகு ரமலானுடைய நோன்பை அவர்கள் கலா செய்யலாம். ஆனால் வருடம் பூராக நோன்பு நோற்ற நன்மை அவர்களுக்கு கிடைக்காது. இந்த ஹதீஸ் இதனை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்வதை பார்க்கலாம். சிலர் கேட்பார்கள், இதனை தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டுமா? சவ்வால் நோன்பு இன்று பெருநாள் கொண்டாடி விட்டோம், பெருநாள் தினத்தில் நோன்பு நோக்க முடியாது, அடுத்த நாள் உடனே சவ்வாலுடைய நோன்பை நோக்க வேண்டுமா? அல்லது சவ்வால் மாதத்துக்குள் 6 நோன்பு நோற்றால் போதுமா என்றால், சவ்வால் மாதத்தில் நீங்கள் விரும்பியவாறு தொடராகவோ விட்டு விட்டோ, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் உங்களுக்கு விரும்பியவாறு சவ்வால் நோன்பு நோக்கலாம். தொடராக நோக்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அன்புக்குரிய உறவுகளே, ஷவ்வால் நோன்பில் வரக்கூடிய இந்த சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். இதில் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதில் தெளிவு என்றென்றும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இகாமஸ் ஸலாத். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله